உன் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து நல்ல நேரத்தோடு வெற்றி செய்தியோடு என் பிள்ளையை சந்திக்க வந்து இருக்கின்றேன். நீ கேட்ட முடிவை தருவதற்காக இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கின்றேன். நீ கேட்டது கிடைக்கும் நேரம் வந்து விட்டது. உன் மனதிற்குள் இருக்கின்ற பாரங்கள் அத்துணையும் இறங்கப் போகும் நேரம் வந்து விட்டது. நீ ஒரு ஆணின் நல்ல முடிவுக்காக இங்கு காத்து கொண்டு இருக்கின்றார். எதிர் முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கின்றார். உன் வாழ்க்கையே அவர்தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒருவரிடமிருந்து உனக்கான வெற்றி முடிவை நீ எதிர்நோக்கி இருக்கும்போது அதை நான் நல்விதமாகத்தான் இங்கு செய்ய காத்திருக்கின்றேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. உன் மனதினுள்ள இருக்கின்ற விஷயத்தை நான் செயல்படுத்த துணிச்சலோடு இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் அழுது கொண்டே இருக்க வேண்டாம். உன் அழுகையெல்லாம் விட்டொழித்து விட்டு உன் மனதினுள்ள பாரத்தை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடும். மனிதரின் மனங்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டுதான் இருக்கும். ஆனால் உன் மீது பாசம் வைப்பவரையும் நேசம் வைப்பவரையும் மட்டும் நீ எக்காரணம் கொண்டும் உதறி தள்ளி விடாதே. உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பற்றி நான் உனக்கே புரிய வைக்கும் தருணத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும் போது நீ எடுத்த முடிவு சரியாகத்தான் இருக்கும் என்று உனக்கான வரும் புரியும் நேரம் வரத்தான் போகிறது. உன் மனதில் உள்ளதை அவர் புரிந்து கொள்ளாமல் தானே என்ன முடிவை சொல்வது என்று இங்கு தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய். இது உனக்கான விஷயத்தில் நான் வெற்றியின் பாதையை தருவதற்காக வந்திருக்கும் போது எதை பார்த்தும் நீ பயப்படாதே. உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் போராட்டத்திலே இங்கு தொடங்கி கொண்டு இருக்கின்றது. போராட்டமே வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீ யோசிக்காதே. உனக்காக நான் ஒவ்வொரு தருணத்தையும் இங்கு குறித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் மனநிலை என்னவென்று எனக்கு தெரியும். அந்த மனநிலையை உனக்கு சாதகமாக மாற்றி தருவதற்கு நானே வந்திருக்கின்றேன். நீ நினைக்கின்ற காரியத்தை நினைக்கின்ற மாத்திரத்தில் நான் உனக்கு எல்லா நிஜத்தையும் தருவதற்குத்தானே வந்து கொண்டு இருக்கின்றேன். வருவது எல்லாம் வந்துவிட்டு போகட்டும் என் பிள்ளையே. உனக்காக ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து பதற்றமடைந்து கொண்டே இருக்கின்றாய். நீ எடுத்துக்கொண்ட முடிவு தெளிவாக இருக்கும்போது நீ எடுத்துக்கொண்ட விஷயத்தில் நான் உனக்கு உறுதியானதை தர வந்து இருக்கும்போது அவர் தருகின்ற முடிவும் உனக்கு நல்லதாகத்தான் இருக்க போகிறது. உன் வாழ்க்கையை நினைத்து நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும். இரவும் பகலும் மாறி மாறி எப்படி இங்கு நிற்காமல் வந்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோலத்தான் நீ இப்பொழுது துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தாலும் இந்த துன்பங்கள் தானாகவே மாறி அதை இன்பமாக மாறும் சூழ்நிலையும் உனக்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன். நீ நினைக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது வேண்டுமென்றால் உனக்கு தடங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கலாம். நாம் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உனக்கு முன்னால் சென்று இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் அதுவல்ல வாழ்க்கை. உன் வாழ்க்கையை என்ன செய்ய போகிறோம் என்று நீதான் இங்கு நினைத்து கொள்ள வேண்டும். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கான கனவுகளை செயல்படுத்துவதற்கு நான் உன்னுள்ளே இருந்து கொண்டு இருக்கும்போது உன் தடைகளை பற்றியெல்லாம் கருத்தில் கொள்ளாதே. மனதிற்குள் என்ன இருந்தாலும் சரி, நான் தான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேனே. அப்படி இருக்கும்போது உன் தேவைகளை பற்றி எனக்கு தெரியாதாம்? உனக்கான காரியத்தை பற்றி நான் அறிந்து கொள்ளாமல் இருப்பேனாம்? வருவது வந்து விட்டு போகட்டும். விட்டு சென்றதும் விட்டு சென்றதாகவே இருந்து விட்டு போகட்டும். ஆனால் உனக்காக ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு செய்வதோடு மட்டுமல்லாமல் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனதின் கனவுகளை நிஜமாக்கும் தருணத்திற்கும் நான் வந்து இருக்கின்றேன். நீ எதை பற்றியும் மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்காதே. உன் கனவுகளை நிஜ கோட்டையாக மாற்றுவதற்கு இந்த சாய்தேவனை வந்திருக்கும் போது நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் முடிவானது நல்ல முடிவாகத்தான் வந்து சேரும். என் தங்க பிள்ளையே, உன் சூழ்நிலைகள் எல்லாம்
இப்பொழுது மாறி உனக்கு ஏற்றதைப் போல் நான் நடத்தித்தர காத்திருக்கின்றேனே. எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டிருந்தார்களோ அந்த ஒன்றை நான் நிரந்தரமாக நிலையானதாகத்தானே தரப்போகிறேன். எவ்வளவு பெரிய காரியமானாலும் இந்த அப்பனை நம்பி நீ ஒப்படைத்து விட்டால் அதில் உனக்கு வெற்றி வாகைத்தான் சூடப் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய நிலைகளை எல்லாம் நீ இப்பொழுதே மாற்றி தருணத்தை நான் கொண்டு வந்து விட்டேன். உனக்காக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கான முடிவை தருவதற்காக நானே வந்து கொண்டிருக்கும் போது நீ எதிர்நோக்கும் இடத்திலிருந்து எதிர்நோக்கிய முடிவும் இப்பொழுது வந்து சேரத்தான் போகிறது. உன் மனதில் இருந்த குமுறல்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு ஏற்றதே ஏற்றவாறு கொடுத்து விட்டு போகலாம் என்றுதானே இந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன். மறுபடியும் ஏன் யோசிக்கின்றாய்? உன் வாழ்க்கையின் நிழலாக இந்த அப்பன் சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லையே என்றெல்லாம் நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம். உன் மனநிலையை மாற்றிக்கொள்ளும் தருணத்திற்கு நானே வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் இனி பொறுத்திருந்து பார். என் நாட்டம் களை கட்டும் நேரம் வந்து விட்டது. நீ கவலைப்பட்ட காரியத்திற்கெல்லாம் இப்பொழுது நானே விடை கொடுக்கும் தருணமாக உன் வாழ்க்கையை நிலையாக வைத்து கொண்டு நீ கேட்ட முடிவோடும் நீ கேட்ட நல்ல விஷயத்தோடும் தான் இந்த சாய்தேவன் வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த ஏற்றத்தை நம்பிக்கொண்டிருந்தாய் அந்த ஏற்றம் இன்னும் வந்து சேரவில்லை என்றுதானே நீ ஏமாற்றம் அடைந்து கொண்டிருந்தாய். அந்த ஏமாற்றத்தை எல்லாம் முடித்து வைத்து விட்டு உன் வாழ்க்கைக்கான நலனை உன் கையிலே ஒப்படைத்து நீ கேட்ட முடிவோடு தான் நான் தர காத்திருக்கின்றேன். சிக்கல்களும் கஷ்டங்களையும் தாண்டி நீ இப்பொழுது மிக பெரும் சந்தோஷத்திற்குள் அடியெடுத்து வைத்து விட்டாய். உனக்கு நல்லதை செய்யத்தானே இந்த அப்பன் சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நன்றி மறந்தவர்களை எண்ணி உன் மனம் கலங்கவே வேண்டாம். நன்றி மறந்தவர்களை எண்ணி உனக்குள் இருக்கின்ற உனக்கான விஷயத்தை நீ மறக்கவும் வேண்டாம். என் பிள்ளையே, உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுக்கத்தானே இந்த அப்பன் சாய்தேவன் வந்து இருக்கின்றேன். எவ்வளவு நாளைக்குத்தான் நான் காத்திருப்பது? எவ்வளவு நாளைக்குத்தான் என் வேலை இப்படியே இருந்து கொள்வது? தட்டி தட்டி போய்கொண்டு இருக்கின்றது. எனக்கானது மட்டும் நடக்கவில்லை. எனக்கு பின்னால் வந்தவர்களுக்கெல்லாம் அவர்களின் வேண்டுதல் அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றதே, அவர்களின் வேண்டுதல் இங்கு நிறைவேறி கொண்டு இருக்கின்றதே என்று நீ சொல்லிக் கொண்டு இருந்தாய். இதோ உன் வேண்டுதலையும் நிறைவேற்றுவதற்கு நான் வந்திருக்கின்றேன். மற்றவர்களிடம் நீ ஒப்பிடாதே உன்னையே. உனக்கென்று தனித்திறமை இருக்கின்றது. அதை வைத்துக்கொண்டு நீ வெற்றி வாகை சூடத்தான் போகிறாய். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.